ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்குது ஃபைன் பாட்காஸ்ட். நான் உங்க வாசகன் பேசிட்டு இருக்கேன். இது காவேரி மைந்தன் சீரீஸ். ஸோ இந்த லாஸ்ட் எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மலையின் மீது ஒரு குகைன்ற ஒரு எபிசோட்ல என்ன நடந்தது, அந்த குகையில என்ன நடக்குது, என்ன அட்மாஸ்பியர்ன்றத பாக்குறோம் இல்லையா. பார்த்து முடிச்சுட்டு டக்குன்னு வந்தியத்தேவருக்கும் பொன்னியின் செல்வருக்கும் வீடு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்படுறாங்க, தங்களால எதுவுமே செய்ய முடியலன்ற ஒரு ஆதங்கம் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கத்து இருந்தாலும் இந்த எபிசோடோட பேர் என்ன அப்படின்னா சோளம் சோளம். சோ இந்த சோளம் அது என்னப்பா சோளம் அப்படின்னா சாப்பிட்ற சோளம் இல்லைங்க, சோழ நாட்டை தான் சோளம்னு சொல்றாங்க. சோ அந்த சோளம்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மக்களை காக்கும் வேந்தர்களுக்கு பேர் தான் சோளம். சோ அது இயற்கையாவே இந்த குலத்துக்கு இருக்கிறதுனாலதான் அவங்க சோளம்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு முழக்கம், போர் மக்கள் போருக்கு போறதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய ஒரு முழக்கம். சோ அதை அப்படிதான் பாக்குறாங்க சோழர்கள். சோ அதனால எந்த ஒரு வெற்றியா இருந்தாலும் ஆரவாரமா இருந்தாலும் சோளம்னு சொல்லி தான் கத்துவாங்க. சோ இந்த எபிசோடுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது சொல்லிட்டு போலான்னு தான் இதை சொன்னேன். போலாமா? ஓகே. மலையின் மீது இருக்கதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சோகமா உட்கார்ந்து இருந்தாங்க. பொன்னியின் செல்வருக்கு வந்து ஒரே உறுத்தல், இதை இப்படியே விடக்கூடாது, இது கண்டிப்பா நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்கே வந்துட்டாரு. என்ன கட்டுப்பாடு அப்படின்னா போர். நான் போர் செய்ய போறேன். யார நோக்கி அப்படின்னா அந்த கொள்ளையர் கிராமத்தை நோக்கி. இது என்னடா புதுசா இருக்கு, எதுக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தோணும். ஏன்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே வணிகர்கள். வந்தியத்தேவரையும் பொன்னியின் செல்வரையும் இருந்தவர் அங்க யாருமே போர் வீரர்கள் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இந்த மனுஷன் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு? அந்த கிராமத்தை போய் அவர் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்குள்ள ஏற்பட்ட அந்த மாறுதல் என்ன யாருக்குமே தெரியல. ஒரு நாள் டக்குனே எல்லாரையும் கூப்பிடுறாரு. அங்க இருக்க கிராமத்தெல்லாம் கூப்பிட்டு பொன்னியின் செல்வர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து போர் புரியலான் இருக்கோம், நம்ம போர் புரிய போறோம் அப்படின்னா அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் திடுக்கிடுச்சு. ஐயா, நீங்க வந்து 1000 வருஷம் குலப்பெருமை வாய்ந்த குளத்துல பிறந்தவங்க, நாங்கெல்லாம் வணிகர் ஐயா, எங்களுக்கு வந்து ஆயுதம்னா என்னன்னே தெரியாது, எங்களை வச்சு நீங்க என்ன போர் புரிய போறீங்க? வந்தியத்தேவனுக்கு அதிர்ச்சி. ஐயோ, கூட தானையா இருந்தீங்க, என்கிட்ட கூட சொல்லலாம், இந்த ஐடியா உங்களுக்கு எப்போ வந்தது, என்ன திடீர்னு போருக்கு போகணுன்றீங்க அப்படின்ற மாதிரி இவன் கோபமா கேக்குறான். அதுக்கு அவரு பதிலே சொல்லல. ஆனா அவருடைய ஒரே குறிக்கோள் என்னவா இருந்ததுன்னா போர். இன்னைக்கு விட்டா இந்த கொள்ளையர்களை நம்ம தடுத்து நிறுத்தவே முடியாது, இந்த கொள்ளையர்களோட அழிவு இந்த தீவுல இருந்து தொடங்கியே ஆகணும் அப்படின்றதுல அவர் உறுதியா இருக்காரு. அவருடைய பேச்சு முழக்கம் அந்த மாதிரிதான் இருக்கு. வந்தியத்தேவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, இவர் ஏன் திடீர்னு இப்ப போருக்கான நேரம் குறிக்கிறாரு? இவர் போற விரும்பக்கூடியவர் தான், கொள்ளையர்களை அழிச்சுதான் ஆகணும், இவனுக்கு அந்த கோபம் இருக்கு. ஆனா திடீர்னு இப்ப போருக்கு போக வேண்டிய சூழ்நிலை என்ன? அது யாருக்குமே அங்க இருக்கவங்களுக்கே தெரியல. ஏன்னா அவங்க கிராமத்தை பார்த்துட்டு வந்து ஒரு வார காலத்துல இந்த மாறுதல் எதனால ஏற்பட்டது அப்படின்றப்போ வந்தியத்தேவனுக்கு அந்த கேள்வி மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல கேட்டுறான், ஐயா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு திடீர்னு போருக்கு போறீங்க, ஏதாவது ஒரு கப்பல் வருதான்னு பார்ப்போம், இவங்க எல்லாரையும் காப்பாத்தி நம்ம ஊருக்கு கொண்டு போவோம், கூட்டு போயிட்டு அங்க இருந்து ஒரு நல்ல படையை திரட்டிட்டு வந்து இங்க சண்டை போடுவோம், இப்படியே சண்டை போனா நம்ம செத்துருவோம் ஐயா அப்படின்றான். உடனே அவனா, என்ன வந்தியத்தேவரே போருக்காக பயப்படுகிறீர்களா அப்படின்னு கேக்குறாரு. இவர் என்ன சொல்றான், ஏன் போருக்கு பயப்படல, உங்களை கண்டிப்பா நான் தாயம் கொண்டு போய் சேர்க்கணும், இவங்களே நம்ம உயிரோட கொண்டு போய் சேர்க்கணும். காரணம் என்னன்னா எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, அதையே நீங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஐயா, குடும்பத்துக்காக எந்த ஒரு வீரனும் போருக்கு போறதில்ல, நம்ம வந்து கோமகன்கள், நம்ம எல்லாம் வீரர்கள் வீரனாக தான் இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லி பேசுறாரு. வந்தியத்தேவனால அதுக்கப்புறம் அவர்கிட்ட வாதிடுறது வேஸ்ட்ன்றதுக்கு ஒரு முடிவு கொண்டான். ஏன்னா ஒரு தடவை தீர்க்கமா முடிவு செஞ்சுட்டாரு அப்படின்னா அவரை மாத்துறதுன்றது இயலாத காரியம். வந்தியத்தேவன் அமைதியா இருக்கான். ஆனா மக்கள் மத்தியில இதை எப்படி ஊன்னே வைக்கிறது அப்படின்றப்போ ஒரு வீர ஆவேசமா பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, கொள்ளையர்கள்ன்றவங்க இப்ப நமக்குள்ள நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணி 2 வருஷ காலமா உங்களை அடிமைப்படுத்தியிருக்காங்க, உங்களுக்கான வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? ஏன் நாங்க வந்து ஒரு வீரர்களா இருந்துதான் இதை செய்யணும்னு அவசியம் இல்லை, உங்களாலேயே இதை செய்ய முடியும். அதுக்கான ப்ராப்பரான ஒரு எக்ஸிகியூஷன் பிளான் இருந்தா, அதாவது ப்ராப்பரான ஒரு திட்டம் இருந்தா கண்டிப்பா இதை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவருக்கு கேட்கிற மாதிரியும் நல்லா முழக்கம் இடுற மாதிரியும் ஒரு கர்ஜனையோட பேசுறாரு. யாரு? பொன்னியின் செல்வன். சோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வந்தியத்தேவனுக்கு வேப்பங்காயா இருக்கு.
ஐயோ இந்த மனுஷன் கூட வந்தது பெரிய பிரச்சனையா போச்சு, ஒழுங்கா என் வீட்லயே நான் இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள ஒரு கோபம் ஏற்படுது. ஆனா அவனுக்குள்ள ஒரு நச்சரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு கேள்வி என்னன்னா, எதனால பொன்னியின் செல்வர் திடீர்னு இப்ப போருக்கு ஒத்துக்கிறாரு? இது மட்டும்தான் அவனுடைய கேள்வி. அவன் போருக்கு பயப்படல, சண்டை போடுறதுக்கு பயப்படல, எதுக்குமே அவன் பயப்படல. ஏன்னா சோழ நாட்டுல அவன மாதிரியான ஒரு சிறந்த வீரன் இங்க கிடையாது. அது பொன்னியின் செல்வருக்குமே தெரியும். ஏன்னா பொன்னியின் செல்வரை விட திறமை வாய்ந்த அறிவு, ஆற்றல், ஆயுதம் பயன்படுத்துறது எல்லாத்திலயுமே வந்தியத்தேவன் முன்னிலையில இருப்பான். ஆனா அவனுக்கு இந்த சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, காலத்துக்கு தகுந்தாற் போல் ஒரு வீரன் செயல்படவில்லை என்றால் அந்த வீரனுக்கும் அந்த படிப்பினைக்கும் எந்த அர்த்தமும் இல்லை. இதான் சாஸ்திரமும் சொல்லுது, நம்ம பாக்குற ரியல் லைஃப் எக்ஸாம்பிளும் அதுதான் சொல்லுது. சோ அதை சரியா பண்றதுனாலதான் ராஜராஜ சோழன் வந்தியத்தேவனோட ஒரு முன்னிலையில இருக்காரு, கொஞ்சம் முன்னிலையில இருக்காரு. சோ வந்தியத்தேவனுக்கு அந்த சமயோஜித புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த சமயத்துல அவனும் யோசிச்சு பாக்குறான், கடுப்பாயிட்டான். ஒண்ணு, இவர் விட்டு விலகி போய் நான் என் ஊரை பக்கத்து போகணும். அது சத்தியமா சாத்தியப்படாது. ஏன்னா இவனுக்கு பொன்னியின் செல்வர் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாம போனா இவ மனைவி அதாவது பொன்னியின் செல்வருடைய அக்கா அவ்வளவுதான், வந்தியத்தேவன் இல்லைன்னா உயிரே விட்டுருவான், பொண்டாட்டிக்காக இவன் உயிரை விட்டுருவான். அதனால அது பாசிபிளே கிடையாது. இன்னொன்னு, இவரு சொல்ற மாதிரி போர்ல பங்கிட்டு இவரை காப்பாத்தி கூட்டு போகணும். இதான் வழி. அவரை மாத்துறதுன்றது இயலாத காரியம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். உடனே அங்க பேசிட்டு இருக்காரு தொடர்ந்து பொன்னியின் செல்வர். நீங்க எல்லாம் சாதாரண சாமானியர்கள் நினைக்கிறீங்கல்ல, புரியுது. ஆனா இங்க நிக்கிறாரே வந்தியத்தேவர், இவர் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சரித்திரத்துல ஒரு தனி மனிதனால ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய தலையெழுத்தையே மாத்த முடியும்னா அது இவருக்கு தான் சேரும். இவரை மாதிரி ஒரு தலை சிறந்த வீரனை நீங்க சோழ நாட்டுல எங்கேயும் பார்க்க முடியாது. சோழ நாடு என்ன, இந்த உலக பாரத கண்டத்திலேயே பார்க்க முடியாது. தன்னிகரற்ற வீரன். அவருடைய குலப்பெருமையை சொல்லணும்னா அவங்க ஒரு 300-400 வருஷம் இந்த மூவேந்திரர்களா இருக்கக்கூடிய சோழ, சேர, பாண்டியர்களை தன் கைக்குள்ள வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்டவருக்கு இன்னைக்கு கைம்பொடி நிலம் இல்லைனாலும் அவர் ஒரு சிறந்த வீரர். சோழ நாடு அவருக்கு என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வீரர் தனி ஒரு ஆளா இருந்து இவ்வளவு பெரிய ராஜ்யத்துக்கு நன்மை செஞ்சிருக்க. நம்ம இத்தனை பேர் இருக்கோம், ஏன் முடியாதா அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அவ்வளவுதான் வந்தியத்தேவனுக்கு புரிஞ்சிருச்சு. ரைட், இவங்க அவ்வளவுதான் பிளாட், இதுக்கப்புறம் இவங்கள்ட்ட என்னத்தை சொல்லி நம்ம மாத்த முடியும், ரைட் நம்மளும் ஒத்துப்போம் அப்படின்னோட எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. சோளம் சோளம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. பொன்னியின் செல்வர் வாழ்க, வந்தியத்தேவர் வாழ்க அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கு முழக்கம். கையை மறுத்தி நிறுத்துறார். சரி, இன்றிலிருந்து ஆயுத பூஜை வருகிற ஒரு வாரத்துல ஆயுத பூஜை வருது. அன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க ஆயுதங்கள்லாம் பூஜை பண்ணி போருக்கு போறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். வந்தியத்தேவனுக்கு ஒரே ஆச்சரியம், இவருக்கு எப்படி ஆயுத பூஜை வருதுன்னு தெரியுது. ஏன்னா நம்ம இருக்கிறது எங்கேயோ ஒரு தீவுல. அங்க என்ன கேலண்டர் இருக்கா, இல்ல கணக்காளர்கள் இருக்காங்களா, மந்திரிகள் இருக்காங்களா சொல்றதுக்கு அப்படின்னு பார்த்தா, அவர் டெய்லி குகையில கோடு போட்டுட்டு இருந்தார். அதை பாத்துட்டு இருந்தான் வந்தியத்தேவன். இவர் எதுக்கு கறி படிஞ்ச குகையில ஒரு கோடா போட்டுட்டு இருக்காருன்னு பார்த்தா அது நாட்களை எண்ணிருக்காரு. சோ இப்ப அவர் கிளம்புன நாட்களை எண்ணிருக்காரு. சோ ஆயுத பூஜை அன்னைக்கு ஆயுதத்தை பூஜை பண்ணி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவரை பாக்குறாரு. பார்த்து, ஐயா நீங்க என்ன சொல்லுகிறீர்கள், போருக்கு வரீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி கேக்குறாரு. உடனே வந்தியத்தேவனுக்கு வேற வழி என்ன, ஐயா எனக்கு ஒருவர் சொல்லியிருக்கிறார், போரில் வெற்றி பெறுவதை விட வீர மரணம் சிறந்தது என்று. வெற்றி என்றாலும் சரி, வீர மரணம் என்றாலும் சரி, ஸ்ரீகரிக்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதை சொன்னதே பொன்னியின் செல்வர் தான். அவர்கிட்டே இந்த டைலாக் அவன் நக்கலா சொல்லணும்னா அவருக்கு சிரிப்பு வந்துருது. அதனால ஆயுத பூஜை என்று புறப்படுவோம் வந்தியத்தேவர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு போயிடாரு. சபை கலைஞ்சிருச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. சோ இதோட இந்த சாப்டர் முடியுது. சோ நான் ஒரு விஷயம் சொன்னேன் இந்த ஆடியோல, வந்தியத்தேவருக்கும் பொன்னியின் செல்வருக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம், அந்த சமயோஜித புத்தி. சமயோஜித புத்தி எப்படிப்பட்டதுன்னா, ஒரு 2 பிளேயர் எடுத்துக்கலாங்களேன், கிரிக்கெட் பிளேயர்ஸ். நல்லா அக்ரெசிவா ஆடுற ஒரு கிரிக்கெட் பிளேயரையும், நல்லா அந்த கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடக்கூடிய கிரிக்கெட் பிளேயரையும் எடுத்துக்காங்க. இந்த அக்ரெசிவா ஆடுறவங்களுக்கு ஸ்கில் இருக்கும்.
எவ்வளவு ஃபாஸ்ட் பவுலர் அடிக்கிறதுக்கும் ஸ்பின் பவுலர் அடிக்கிறதுக்கும் ஸ்கில் இருக்கும். அதே ஸ்கில் வந்து கிளாஸ் பேட்ஸ்மேனுக்கும் இருக்கும் இல்லையா? கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுக்கும் இருக்கும். ஆனா அக்ரிசிவா ஆடுறவனுக்கு இந்த டைம்ல அக்ரிசிவா ஆடணும், இந்த டைம்ல கிளாஸ் ஆடணும், இந்த டைம்ல மாடரேட்டா ஆடணும், எதுவும் தெரியாது. ஆனா இந்த கிரிக்கெட்டிங் ஷாட் ஆடுறவனுக்கு அக்ரிசிவாவும் ஆட தெரியும், கிரிக்கெட்டிங் ஷாட்டும் ஆட தெரியும், டிஃபென்சிவாவும் ஆடுறது. அப்ப இந்த ரெண்டு பிளேயருமே நல்ல பிளேயர் தானே. ஆனா நம்ம ஏன் வந்து கிரிக்கெட்டிங் ஷாட் ஆடுறவன ப்ராப்பர் கிரிக்கெட்டர்னு சொல்றோம்? தட்ஸ் ஆல். அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும், ஏற்றம் இறக்கம் தெரியும். கரெக்ட். ஒரு அலைவரிசை எப்படி இருக்கும்னா ஏற்றம் இறக்கம் இருந்தாதான் அது பேர் அலைவரிசை. நேரா இருந்தா அது பிளாட் லைன், ரைட்? சோ அது மாதிரிதான் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம். பட் இரண்டு பேருமே தலை சிறந்த வீரர்கள், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இதோட இந்த எபிசோட் நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பை பை.